தமிழில் நம்ம அது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் இட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சில்ட்ரன், அதாவது குழந்தைங்க இருக்காங்கன்னா பாய் கேர்ள் அப்படின்னு சொல்லாமல் குழந்தை அப்படின்னு மட்டும் சொல்கிறப்போ நம்ம அது அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஒரு எக்ஸாம்பிள், அந்த குழந்தைய பார்த்தப்போ அது அழுதுட்டு இருந்துச்சுன்னு சொல்கிறத இங்கிலீஷில் when I saw the child it was crying அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், ஆனிமல்ஸ், அதாவது எந்த ஒரு விலங்கோ, நாயோ பூனையோ இல்லை ஏதோ ஒரு விலங்கை நம்ம குறிப்பிடுறப்போ அது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பூனை மேலேருந்து கீழே விழுந்து அதோட காலை உடச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு the cat fell down from the top and broke its leg, அதோட காலை உடச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறப்போ இட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட், he has a dog, he likes it very much, அதாவது அவன்கிட்ட ஒரு நாய் இருக்குது, அதை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அது அப்படின்னு நம்ம அனிமல்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறப்போ இட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ப்ரோனவுன், அதாவது சில சமயம் நவுன் ப்ரோனவுன் இதெல்லாம் நம்ம சுட்டி காட்டுறப்போ நம்ம இட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள், நீ தான் அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் வாஸ் யூ ஹூ கேன்சல் தி ட்ரிப். இங்கே யூ அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு நான் இட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணேன். இன்னொன்று, இட் வாஸ் ஹீ ஹூ ஹெல்ப்ட் மீ, அதாவது அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார், அவர் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறக்கு இங்கே இட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக டைம். டைமில் நம்ம இட் எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, என்ன டைம் ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ 10 o'clock அப்படின்னு மட்டும் சொல்லாமல் இட் இஸ் 10 o'clock அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வாட் டைம் இஸ் த மீட்டிங், எப்போ மீட்டிங் இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ இட்ஸ் at 12 PM, இந்த மாதிரி சொல்கிறப்போ நம்ம டைமுக்கு இட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், பிளேஸ் அண்ட் சிச்சுவேஷன், அதாவது பிளேஸில் நம்ம எங்கே இட் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் என்னோடய ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறப்போ ஐ லவ் மை ஹோம், இட் இஸ் மை ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறப்போ. அண்ட் ஒரு சிச்சுவேஷனை எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலைமையை சொல்கிறப்பையோ இல்லை வெதர் அங்கே எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், வாட்ஸ் த வெதர் ஆர் ஹவ் இஸ் த வெதர் ஓவர் தேர் அப்படின்னு கேட்குறப்போ இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நான் லிவிங் திங்ஸ்க்கு நம்ம இட் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் அ புக், இட்ஸ் அ டேபிள், இந்த மாதிரி. I hope this video was helpful, and if you still have doubt on the usage of it, please drop in the comments. Anglophone, your phone is your English teacher.